பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்த ஆண்டவருடைய சன்னதியில் இந்த காலை வேளையிலும் இணைந்த ஆண்டவரை துதிக்க உதவி செய்ததுக்காய் கர்த்தரை துதிக்கிற இந்த நாளிலும் உபாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி 29வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். அப்பொழுது உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உனக்கு உண்டாயிருக்கிற வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு, ஆமென், லேவியர்களுக்கு, ஊழியங்களுக்கு நீ கொடுக்கும்போது, ஆமென், அப்பொழுது அந்த கண்டிஷன் மேலே இருந்து நீங்கள் வாசிக்கும்போது அந்த காரியங்களை விளங்க பண்ணுது. அப்பொழுது நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதி. நம்முடைய செயல், நம்முடைய தொழில், நம்முடைய வருமான மார்க்கங்கள், நம்முடைய வேலை, இந்த விஷயங்களில் நாம் உழைக்கிறோம் ராப்பகல், ஆமே. ஆனால் வருமானம் வருகிறது, தங்குகிறதில்லை, அது ஆசீர்வாதமாய் மாறுகிறதில்லை. இந்த கால வேளையில தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை, ஆமே, நமக்கே பற்றாக்குறை, நமக்கே இல்லை, ஆமே, ஏழைகளுக்கு எப்படி கொடுப்பது, தர்மம் எப்படி செய்வது என்று நினைத்து கொள்ளலாம். நமக்கே துண்டு விழுகிறது, இன்னும் தேவைகள் இருந்தால் தான் இந்த மாத பட்ஜெட்டை முடியும் என்கிற நிலையாயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்வது என்ன? ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய ஏழைகளுக்கு, ஆமென், கர்த்தர், ஆமென், ஹல்லேலூயா, வார்த்தையின்படி உதவி செய்யும் போது, உன்னால் முடிந்ததை நம்மை செயல்படுத்தும் போது வேதம் சொல்லுகிறபடி உன் கையின் பிரயாசங்களை, உன் கை செய்யிட்டு செய்கிற எந்த வேலையோ, சிறு தொழிலோ பெரிய தொழிலோ, அந்த தொழிலை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். இந்த கால வேளையில ஆண்டவருடைய கரத்துல இந்த வார்த்தையை பதித்து நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு செயல்பாடுகள், ஆமே, ஊழியத்திற்கு கொடுக்கலாம், ஆமை, ஏழைகளுக்கு இறங்கலாம், ஆமை, ஏழைகளை தேடி போக வேண்டும். நம்முடைய, ஆமை, கண்களுக்கு எட்டுகிற, ஆமை, ஹல்லேலூயா, ஆகாரம் இல்லாதவர்கள் உண்டு, ஆமை, நல்ல படிக்க வசதி இல்லாதவர்கள் உண்டு, ஆமை. ஆனால் அவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு உதவியை செய்யும் போது நாம் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் பலுகி பருகி வீண் செலவு வராதபடி வருமானங்கள் நிலைத்திருக்க உதவி செய்வார். ஆமென். ஆண்டவருடைய கரங்கள் விட்டு கொடுத்து செயல்படுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் நம்முடைய கரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாய், ஆமென், தொழில் விஷயத்துல, வேலை விஷயத்துல நன்மை வரவில்லையே, ஆசீர்வாதம் வரவில்லையே, ஆண்டு வேதனையோடு துன்பத்தோடு பாடுகளில் கடந்து போகிற தெய்வ பிள்ளைகள், ஆண்டவரே, இந்த நாளிலும் தான் செய்ய வேண்டியதை, ஆமென், ஹல்லேலூயா, ஏழைகளுக்கு ஆண்டவரே இறங்க வேண்டிய காரியங்களை, தர்மம் செய்ய வேண்டிய விஷயங்களில் தான் செயல்பட கர்த்தர் இந்த நாளில உணர்த்துவீராக. அதன் நிமித்தம் அவருடைய கையின் பிரயாசங்கள், வருமான மார்க்கங்கள், ஆமென், ஆசீர்வதிக்கப்பட பெருக பரலோக தேவன் உதவி செய்வீர் என்கிற அந்த வார்த்தையை இந்த நாட்களில் இதயத்தில் பதித்து கொண்டு அதன்படி செய்து நன்மையை பெற்றுக்கொள்ள, விடுதலை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. உடைய கரங்களில் அர்ப்பணித்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய கையின் பிரயாசங்களை, கையிட்டு செல்லும் வேலைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.